இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நவீன் திசநாயக்கா ஊடக கருத்து தெரிவிக்கும் பொழுது சொல்லியிருந்தார், எல்டிடி மிகவும் பயங்கரமான அமைப்பு, அந்த அமைப்பு தனது தகப்பனை கொலை செய்த அமைப்பு, ஆகவே எல்டிடியை நினைவு கூற இடமளிக்க கூடாது என்று கூறியிருக்கின்றார். அப்படியானால் நவீன் திசநாயக்கா தமிழ் மக்கள் மீது வன்மத்தை இறக்கி தமிழ் மக்கள் மீதான ஒரு பழிவாங்கல் ஒன்றை செய்ய எத்தனிக்கிறாரா? அவருக்கு அத்தகைய பலம் இருக்கிறதா? காமினி திசநாயக்காவின் மகன். அது காமினி திசாகா என்பவர் ஜேஆர் காலத்தில் மிகப்பெரிய ஆட்சியாளர். அவர் மகாபலி அமைச்சராக இருந்துட்டு அவர் லோயர் நினைக்கிறேன். மிகவும் அவர் 94ஆம் ஆண்டு அக்டோபர் 24ஆம் தேதி தொட்டலங்கமே என்று சொல்லலாம், அது கிரேன் பாஸ் கிட்ட ஒரு 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 பெண் தற்கொலை போராளியால் கொல்லப்படுகின்றார். எத்தனை மணி? நள்ளிரவு 12 மணி 12 கால் கடந்து ஒரு ஒரு சூசைட் காரி, ஒரு எல்டிடி சூசைட் பம்காரியால் கொல்லப்படுகின்றார். 52 பேர் கொல்லப்படுகின்றார்கள். 200க்கும் மேற்பட்ட வேறு காயம், 75 பேர் படுகாயம். அது கட்டங்கட்டமா நிறைய பேர் சேர்த்திருப்பாங்க. எனவே ஒரு ஒரு மிக மோசமான ஒரு ஒரு கொலையாகத்தான் பார்க்கப்படுகிறது, படுகொலையாக. அந்த காலங்களில் இந்த 90, 96, 7 வரையுமான காலங்களில் கொழும்பு மாநகரில், நாங்கள்லாம் கொழும்பு இருந்த காலங்களில் புலி மிகவும் பலம் பொருந்திய நேரம் அது. அதுல லலித் அதிலும் மேல கொல்லப்பட்ட, அதெல்லாம் பிந்தி வரும் சொல்லுவோம். லலித் கொல்லப்பட்டார், அப்புறம் பிரேமதாசா கொல்லப்பட்டார், அவர் ஒரு மேரலி எல்லாம் கொல்லப்பட்டார், ஆமர்ஸ்ல கொல்லப்பட்டார். அது நிறைய தமிழர்கள் முஸ்லிம்கள் திறந்து வாழும்போது இன்னும் அவர் அங்க சிலை இருக்கின்றது. இப்ப காமினி திசநாயக்கா என்பவர் மிகப்பெரிய ஆட்சியாளராக கவரப்பட்டார். அப்ப இங்க இந்த எல்டிடி என்ன குறிவைக்குது? இந்த ஜேஆருக்கு பிறகு வருகின்ற பலமான ஆட்சியாளர்களை உடைக்கணும், அழிக்கணும். அதான் அந்த நிலைப்பாடு. அதுல லலித் கொல்லப்பட்டார். லலித்த கொல்லப்பட்டதுல பிரேமதாசா தான் செய்யப்பட்டார் என்ற ஒரு கதையும் இருக்கின்றது. நாம் பிந்தி பார்ப்போம். காமினி திசநாயக்கா நல்ல அழகான முறையில் திட்டமிடப்பட்டு ஒரு பெண் சூசைடுக்காரியால் தான் கிரேண்ட் பாஸுக்கு, அதாவது பாலம் கடந்து, விக்டோரியா பாலம் கடந்து ஒரு 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 500 மீட்டர் தாண்டினால் வருகின்ற இடம் தான் அது. மிகப்பெரிய, அதான் இறுதி வீதியாக பார்க்கப்பட்டது. தொட்டலாங்க கிரேண்ட் பாஸ், கொழும்பு 14 கிட்டத்தட்ட கிரேண்ட் பாஸுக்கும் இடைப்பட்ட இடம் தான் அது. போர்டர்னு சொல்லலாம். கொல்லப்பட்ட இடம் மிகவும் மோசமான கொலையாகவும், அதிலிருந்து கொல்லப்பட்டதில் அவருடைய ஒரு 3-4 எம்பிகளும் கொல்லப்பட்டார்கள். அதனால் அவருக்கு அந்த வலி இருக்கும். எனவே அந்த வலிக்காகத்தான் சொல்லுகின்றாரே ஒழிய, அவர் சில போல ஒரு ஆட்சி வருகின்ற போது நீங்க கேட்ட கேள்வி ஒரு பலியாகும். அவர் அந்த பழி தீர்க்க பார்ப்பார்கள். என்றால் அவர் தகப்பன் கொல்லப்பட்ட நேரம் இவர்தான் முதல்ல ஓடி பார்த்தார். அந்த ரத்தம் படுகின்ற போது நெஞ்சை தடவி இவர்தான் ஓகுண்ட கத்து ஓசையுடன் அவர் பார்த்தவர். அந்த வலி இருக்கிறதால் அவர் தமிழ் மக்கள் மீது அந்த வன்மத்தையும் கொட்டி ஒரு பழிவாங்கலுக்கான நிலையை கொண்டு வரலாம். அதுக்காக அந்த ஆட்சி மீது இப்படியான நிலையை கொண்டு வருகின்ற போது இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு வல்லமை அவர்களுக்கு வரலாம். எனவே நிச்சயமாக அவர் ஒரு ஒரு பழி வாங்கலாம், நாங்கள பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில். ஆனால் நவீன் திசநாயக்கா ஒரு காலம் கடந்த அரசியல்வாதியாகத்தானே பார்க்கப்படுகின்றார். அவரால ஒரு அரசியல்ல ஒரு பிரகாசம் இருக்கிறதா? இல்லையே. பிரகாசம் இல்லை. ஆனால் இந்த இனவாதத்தை கக்கி, இந்த இனவாதங்களை கக்கி இந்த மாதிரி விடயங்களை முன்னோக்கி செல்கின்ற போது எதிர்வரும் காலங்களில் ஒரு வாக்குப்பேட்டை ஆடலாம். இப்ப அவருக்கு திறமை இல்லாவிட்டாலும் தகப்பன் என்ற போர்வையில காமினி எல்லாம் மிகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்கலாம். அவங்க ஜேஆர் காலத்துல பிட்ட நிறைய ஆட்சியாளர் இருந்தார்கள். இப்ப எந்த ஆட்சிக்குள்ள இல்லை. இப்ப ரணில விட்ட ஆட்சியாளர் இல்லை. அது சின்ன பையன் நேரம், ரொம்ப சின்ன பையன். எனவே அந்த காலங்களில் சின்ன பையன். எனவே இவர் எழும்பக்கூடிய வாய்ப்பு இல்லாவிட்டாலும், அதாவது ஒரு விடயத்தை வழங்கிக் கொள்ளுங்க. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2/3 வெற்றி பெற்றவர் கோட்டையர். அவர் ஓட்டங்காட்ட விட்டாங்க. என்கிட்ட கேட்கிறாரு நேர்காணல்ல, ஒரு 2/3 பெற்ற ஒருவரை மக்கள் சக்தி அப்படி எல்லாம் செய்யுமாறு கனவுமா தான் சொன்ன. அதாவது அது ஒரு நக்கல் நையாண்டி கேள்வியா இருக்கலாம். ஏன் முடியாது? ஜல்லிக்கட்டுக்கு சேர்ந்த அந்த மெரினாவை ஜல்லிக்கட்டாளர்கள் முற்றுகையிட்டதை விட மிகவும் அதிகமான அந்த சனங்கள் கூட போகின்றது. ஓட்டம் காட்டினானா இல்லையா? அப்ப அதே போன்றோம் இப்ப பாருங்க, என்ன இந்த ரவுவைக்கும் ஒரு நக்கலா போட்டார். நல்ல ஒரு கணக்கு, அவர் வந்து கணக்கு பாத்தியாரு. என்ன நல்லா பாருங்க, 4 லட்சம் வாக்கு போட்டவர் லேசா வர போறாரா, பிரேமதாச 50 லட்சம் வாக்கு போட்டவர் சின்ன ஒரு கணக்கு காட்டினார். அப்பயும் நக்கலா தான் நான் பார்த்தேங்க. எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் கோட்டையர் வெற்றியும் ஓட்டமும், கோட்டையரின் வெற்றியும் 2-3 கொண்ட வெற்றியும் ஓட்டமும், இப்போது அனுரை அவர்கள் 159 ஆசனமும் ஒரு கேள்விக்குறியான விடயம் தான். எனவே இலங்கையை பொறுத்த வரைக்கும்
எந்த ஆட்சியும் நிலையான ஆட்சியா நான் சொல்ல மாட்டேன். எனில் இந்த ஆட்சியை இவர்கள் எப்படி கொண்டு போக போகணும் என்பதை நாங்கள் மிக அதிகமாக வாட்ச் பண்ண வேண்டியிருக்கின்றது. இந்தியா என்ற ஒரு வல்லமை பொருந்திய நாடும் இருக்கின்றது. 13ஐயும் ஒழுக்கி போகின்றால் இந்தியா கொஞ்சம் கொஞ்சம் ஓரங்காட்டு நிலைமை தான் வரப்போகின்றது. அப்படி வருகின்ற போது மிகவும் அதிகமான ஒரு களம் அமைக்கின்ற போது இந்த நவீன் திசாநாயக்க எல்லாம் போண்டப்பட்ட ஆக்களாகத்தான் அந்த ஆக்கள் தலைக்கு ஆள் தேவையில்லை. தலைக்கு ஆள் தேவை. ஏற்கனவே நாங்கள் இந்த கம்மன் விலையை நாங்கள் உதய கம்மன் விலையை மிக மோசமாக பார்க்கின்றோம். இனவாதம் அவரோட உடம்பு நாடி நாளம் நரம்பெல்லாம் இனவாதம் ஊறிப்பன ஒருத்தர். எனவே அவங்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் அந்த கேப்ல கடா வெட்டுற மாதிரி ஏதோ ஒரு வகையில வந்தவர்கள் தூர போகின்றார்கள். அந்த மாதிரி நிலைமை கொண்டவர்கள் ஆட்சிக்கு ஆபத்தாக முடியும். 159 எம்பிக்கள் கொண்ட ஆசனத்தை கலைக்க முடியாதா என்றால் அது முடியும் என்று நான் சொல்லுவேன். இப்போதல்ல, அது செஞ்சு வரும் காலங்களில் இவங்களோட ஆக்டிவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துத்தான் நாம சரியாக சொல்ல முடியும். இலங்கை பொறுத்த வரைக்கும் எதையும் சாதிக்கலாம்.